ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன விளாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணேன். ஆனால் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. சரி, ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட கொஷின்ஸ் தான் ஒரு 30 கொஷின்ஸ் பார்த்தேன். நான் அப்பப்போ எழுதி வைக்கிறது தான், அது வரை எழுதி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு ஆன்சர். வாங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. சரி சொன்னால் அப்புறம் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். நான் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு ஏன் ஆன்சர் பண்ணலன்றதையும் அந்த கொஷின்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு ஏன் ஆன்சர் பண்ணலன்றதும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் நேம் என்ன? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, என் நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 9 months பிஃபோர் ஒரு Q&A வீடியோ போட்டிருந்தேன். அதிலே சொல்லியிருப்பேன் என்னோட நேம் என்னன்னு. எல்லாரும் என்னுடைய டைட்டில்னு சொல்கிறேன், சேனலோட நேம் நினச்சிருக்காங்க, கண்மணி அதான் என் நேம்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் என் நேம். என்னோட நேம் வந்து ஸ்வேதா. இதுதான் என்னோட நேம். இன்னொரு சொல்கிறேன், என்னோட நேம் ஸ்வேதா. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க? என்னோட வீடியோஸ் மோஸ்ட்லி நான் இன்ஷாட்டில் தான் பண்ணுவேன். எப்போது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஏதாச்சும் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சும்மா அந்த பர்த்டேக்கு எடிட் பண்ணுறது எல்லாமே நான் அதிலிருந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான் யூடியூப். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த ஊர்? நான் வீடியோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், நான் போடுற எல்லா வீடியோலையும் நீங்கள் எந்த ஊருன்னு 4-5 பேராச்சும் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு 10-15 பேராச்சும் லைக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. எந்த ஊருன்னு சொல்கிறத விட எந்த மாவட்டத்தில் இருக்கிறோன்னு வேணால் சொல்கிறேன். வெள்ளூரில் தான் இருக்கோம். இப்போதைக்கு எந்த ஊருன்னு சொல்கிறது கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருக்கும். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எந்த ஊரில் வெள்ளூரில் எங்கே இருக்கோன்றத ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இதையும் சொல்லணும்னு இருந்தேன். இப்போது வந்து கேட்குறாங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க. அது கீழே வந்து என்னுடைய பர்சனலாக நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நானே சொல்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சுங்களா என்னன்னு தெரியல, என்னோட ஊர் பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. வேணாம், அதெல்லாம் நான் சொல்லும் போது சொல்லுவேன். கண்டிப்பாக வீட்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, காலேஜ் போகிறீங்களா? காலேஜ் போயிட்டு தான் இருந்தேன். 3rd year முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன படிக்கிறீங்க? இப்போதைக்கு எதுவும் படிக்கலை, வீட்டில் தான் இருக்கேன். லீவ் விட்டு எப்படியும் ஒரு 3 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கு, சும்மா தான் எங்கேயும் போகல. 6th கொஸ்டின் பார்த்தோம்னா, உங்கள் அம்மா அப்பா எங்கே? எங்கள் அம்மா அப்பா எங்கெங்க போகிறாங்க? வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறோம். வீட்டில் தான் இருக்காங்க, எங்கேயும் போகல. அப்புறம் ஹோம் டூர் போடுங்க. சீக்கிரமாகவே ஹோம் டூர் போட்டுடலாம். நானும் போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் போடவே முடியல. ஃபஸ்ட்டு கிச்சன் டூர் தான் எடுக்கலான்னு நினச்சிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அப்லோட் ஆகிடும். ஹோம் டூர் ஒரு 1 month 2 months ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாகவே போட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டீங்களே. 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸ்கூட்டி ஏன் உள்ளே விடுறீங்க? இது என் வீடியோஸில் எல்லாருமே கேட்பாங்க, ஸ்கூட்டி ஏன் உள்ளே விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே விடுறதுக்கும் இடம் இல்லைங்க, யாரை நம்பியும் வெளியவும் விட முடியாது. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க போலகுது. காலையில் எழுந்து வர ஒரே நியூஸ் என்ன தெரியுமா? வண்டி காணாமல் போயிடுச்சு. எங்கள் ஊரில் ஆட்டோலாம் காணாமல் போயிடுதுங்க. அதை நம்பியே வெளியில் விட முடியல, உள்ள தொட்டிக்கிட்டையும் விட முடியல. அங்கே இடம் பத்தாது, ஸோ உள்ளே விட்டுடுறோம். உங்களோட கொஷின்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்கூட்டி உள்ளே விடுறோம்.
9th கொஷின், காலேஜ் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேங்க. எப்போ முடித்தேன்? மே மந்த் எக்ஸாம் வந்துச்சு. மே 17 என்னமோ லாஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சு. அன்னைக்கோடு முடிஞ்சு போச்சுங்க 3rd இயர் ஜேர்னி. ஒரு 3 months ஆகும்னு நினைக்கிறேன் லீவ் விட்டு. ஆகஸ்ட் மந்த் தான் 3 months ஆகிடுச்சு. வீட்டில் தாங்க இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு என்ன வயசு? 20 முடிச்சு 21 ஆக போகுது. இந்த டிசம்பர் வந்தால் 21 ஆகிடும். இதுதான் 21 தான் என்னோட ஏஜ். அப்புறம் 12th கொஷின், ஐயோ 11th கொஷினே சொல்ல மாட்டேட்டா. 11th கொஷின், எப்படி நீங்கள் காலேஜ் ப்ளஸ் குக்கிங்கை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த குக்கிங் ப்ளஸ் காலேஜை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம். எப்படின்னு சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் காலேஜ் கிளம்பிடுவேன். காலையிலே எடிட் பண்ணி வச்சுக்குவேன் என்னோடய வீடியோஸ்லாம். மோஸ்ட்லி நான் காலேஜில் இருந்து போய் தான் அப்லோட் பண்ணுறது அதிகமாக. நைட்டில் வந்து வீடியோ எடுத்துருவாங்க. எப்போது 3:30 40 அந்த டைமுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா. 10 நிமிஷம். அப்புறம் ஒரு 4 மணி வரைக்கும் அப்படியே சும்மா சுற்றிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இப்படியே தான் இருப்பேன். 5 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் தினமும் எடுக்கலாம் ரொம்ப டயர்டாகிடுங்க. காலேஜ் போயிட்டு வந்து எனக்கு வேறு லேப் கோர்ஸ்லாம் இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் எனக்கு ரொம்ப டயர்டாகிடும். ஒரு நாளைக்கு நான் எடுக்க கூட மாட்டேன் வீடியோஸ். மோஸ்ட்லி நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் வீடியோ மட்டும் எடுக்குவேன். ஒய்டி மானிட்டைஸ் ஆகிடுச்சா? இது மானிட்டைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா 14th கொஷின், இந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது ப்ளஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட். இந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு தப்பு பண்ணால் கூட க்ளோஸுங்க சேனல்லாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு வந்துடலாம். கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே நல்லதாக பண்ணுவாங்களான்றது அது தெரியல. உங்களோட வீடியோஸை பொறுத்து. இத்தனைக்கும் நானும் ரொம்ப இதுவாகலாம் போட மாட்டேன். இந்த மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நானுமே போட மாட்டேன். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக தாங்க கமெண்ட்ஸ்லாம் போது. நம்ம எப்படி ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக வீடியோ போடுவோம், அதுக்கு தாங்க பேட் கமெண்ட் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே, நீ அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லுவான்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகி வச்சுங்க. இப்படி தான் பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னு நினச்சி. ஆனால் பாசிட்டிவ் கமெண்ட்லாம் எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குங்க. சூப்பராக பண்ணுறடா. அம்மா வெளியே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அம்மாவை சொல்கிறேன், அவங்களாம் சூப்பராக பண்ணுறடா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப பெருமையாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் இந்த யூடியூப்ன்றது மணிக்காக மட்டும் இல்லாமல் நிறைய சொந்தங்களுக்காக தாங்க. நிறைய சொந்தம் கிடைச்சிருக்காங்க எனக்கு. ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இப்போ நான் வெளியெலாம் போனால் அக்கா உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. நான் படித்த ஸ்கூலில் அக்கா காலேஜுக்கு போகும்போதெல்லாம் நிறைய பசங்க குட்டி பசங்க தான், அக்கா நீங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, இன்னைக்கு போட்டியக்கா எந்த வீடியோவும், இன்னைக்கு சமையல் பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குங்க. ஈவினிங் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுவேன். நீங்கள் பண்ணுற விஷயத்த விடாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் இருக்குது. அதை விட மட்டும் விட்டுறாதீங்க. கெட்டியாக படிச்சுட்டு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ணுறது, இது மட்டும் எப்படி சொல்கிறேன்னா 1 இயர்க்குள்ளே தாங்க அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு 1 இயருக்கு முன்னாடி பண்ணது எனக்கு வந்துடுச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ். அப்புறம் 10 million வியூஸ் போயிருக்கணும் ஷார்ட்ஸில். லாங் வீடியோ பார்த்துருக்கணும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்துருக்கணும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ்லாம் வரல. நான் லாங் வீடியோவே போட்டது இல்லைங்க. ஒரு 1 இயராக நான் ஷார்ட்ஸ் தாங்க போட்டேன். ஒரே ஒரு லாங் வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் Q&A வீடியோ தான் போட்டேன். நிறைய பேர் எல்லாம் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு Q&A வீடியோ தான் போட்டேன்.
அது பார்த்தீங்கன்னா ஒரு 10K வியூஸ் தான் போச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு எவ்வளோ நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவே என்ன தெரியுமா, எவ்வளோ போனாலும் நான் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்க. ஓ இவ்வளோ போயிருக்கா, 10K போயிருக்குன்னா ஓகே, 10,000 பேருக்கு நான் பிடிச்சி பார்த்துருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஐயோ மற்றவங்கள மாதிரி 1 lakh போகணும், 10 million போகணும், 5 million போகணும், க்ரோரில் போகணும் அப்படின்னா ஒரு நாளும் ஆசைப்படுறது இல்லைங்க. 1000 வியூஸ் போனால் சந்தோஷமாக இருக்குங்க. அது 1000 பேர் பரவாயில்ல நம்மளை பிடிச்சி பார்த்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே எனக்கு சந்தோஷமாக தாங்க இருக்கும். ஹேர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலீங்களே. ஹேர்ன் பண்ணுறது மட்டும் அதாங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் 10 million வியூவர்ஸ் வந்தால் அதுவா அப்புறம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க யூடியூப் இதுலேருந்து. அப்புறம் அப்ளை பண்ணால் அதே ஏர்ன் பண்ணுற வந்துருங்க. நீங்கள் எப்படி இந்த கொஷின் கேட்குறீங்க எனக்கு புரியல. அது ஒரு டீட்டெயிலாக கேளுங்க, நான் அதுக்கு தனியாக ஆன்சர் பண்ணுறேன். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்க. ஒரே விஷயம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் வீடியோ நல்லா வியூவர்ஸ் போகும். அப்புறம் 15th கொஷின் என்னன்னா, உங்கள் 10th 12th 11th மார்க். 10th பார்த்தீங்கன்னா நான் கொரோனா பேட்ச், அதனால் ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்க. 11th இது வேணாம். 12th பார்த்தீங்கன்னா 3 வந்துச்சு எனக்கு வேற 318 319 எவ்வளவோ தான் எடுத்தேன், கம்மி தாங்க. இப்போ படிக்கிற மாதிரி அப்போல்லாம் படிச்சிருந்தா சூப்பராக மார்க் எடுத்துருப்பாங்க. ஏதோ அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம். 318 தான் நினைக்கிறேன். 318 தான் என்னுடைய 12th மார்க். 10th பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு. 9th பாதியிலே கொரோனா வந்துடுச்சு. அப்போ வந்து லீவ் போயிட்டாங்க. அப்புறம் 11th பாதியில் தான் நான் போனேனே ஸ்கூலுக்கே. அப்புறம் 11th மார்க் வேணாம், 10th மார்க்கு சொல்லிட்டேன், 12th மார்க்கும் சொல்லிட்டேன். 16th கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, யூடியூப்ல இருந்து எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறீங்க? இதுதாங்க பர்சனல் கொஷின். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேணாம், ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இப்போ தாங்க நானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வந்துரு கம்மி தாங்க. கம்மினா அது இப்போ வேணால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்வேன். இந்த கொஷின் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கொஷின் தான் சொல்லியிருந்தேன் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்குங்க. வரும்போது கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. 17 தங்கச்சி எத்தனாவது படிக்கிறாங்க? என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் 10th ரிசல்ட் கூட இப்போ தாங்க போட்டேன் நான். அவள் இப்போ வந்து 11th படிச்சுட்டு இருக்கா. 18 ஃபேவரட் ஆக்டர், ஃபுட்டு, அப்புறம் யூடியூப் சேனல். ஃபேவரட் ஆக்டர் இது எனக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. ஃபேவரட் ஆக்டர் வந்து உங்களுக்கு சில பேர் பிடிக்கும் இல்லையா, நான் மனசுக்குள்ள நினச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கும்னு. ஆனால் வெளியில் சொல்ல வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் தாங்க எனக்கும் பிடிச்சிருக்கன்றதை விட அவங்க ஆக்டெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க மூவிக்கு தான் போகலான்னு இருக்கும். போயிட்டு வந்து அது வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க பிடிக்கும் அதிகமாக. ஆனால் கொஞ்ச நாள் அதே திரும்ப சாப்பிட்டா அதே பிடிக்காத போயிருக்கு. வெஜ்ஜில் தக்காளி சாதம் அதே தாங்க. சிக்கன் போட்டால் பிரியாணி, சிக்கன் இல்லைன்னா தக்காளி சாதம். இதுதாங்க என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டு. அப்புறம் யூடியூப் சேனல் நான் எல்லாத்துமே பார்ப்பேங்க. எனக்கு யாரை சொல்கிறதுன்னு தெரியல, நான் எல்லாத்துமே பார்க்குவேன். இந்த கொஷினும் வேணாம். அப்புறம் 19th கொஷின் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறீங்க இப்போ? அது முன்னாடியே சொல்லிட்டேங்க, நான் சும்மா தாங்க இருக்கேன், எந்த வேலைக்கும் போல். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு எப்போ ரிவீல் பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் சீக்கிரமே பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், சீக்கிரமாகவே சொல்லிடலாம். 20th கொஷின் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் உங்கள் காரா. எனக்கு கொஞ்ச நாளாக இந்த கொஷின்ஸ் எல்லாரும் லைக் பண்ணாங்க. அப்புறம் அது கீழே இல்லைன்னா சொன்னாங்க. எந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் தான் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன்.
உங்களோட கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம். நான் கம்மிங் சூன் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்புறம் அது நிறைய பேர் லைக் பண்ணவே தான் எனக்கு யோசிச்சு ஞாபகம் வந்துச்சு அவங்க எதை கேட்டிருந்தாங்கன்னு. என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார் முன்னாடி நின்றுட்டு தான் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பேன். அது பார்த்தீங்கன்னா எங்கள் காரெல்லாம் கிடையாது. கார் சீக்கிரமாகவே வாங்கலாம், பட் அது இப்போதைக்கு எங்கள் கார் இல்லை. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முஸ்லீம் மேரேஜ் போயிருந்தோம். அங்கே நல்லா இருந்துச்சு காரு, அந்த ட்ரெஸ்ஸு, கையில் வச்சுட்டு பேக்கெல்லாம். அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. 20 கொஷின் சொல்லியாச்சு. உங்களுக்கு காரான்றது எங்கள் கார் இல்லை. மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸ்க்கும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 கொஷின் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். மேரேஜ் எப்போ? எனக்கே சிரிப்பு தாங்க வருது. மேரேஜ்லாம் இப்போ தெரியலைங்க, அது வீட்டில் எடுக்கிற முடிவு தான். ஆனால் இப்போதைக்கு எப்பவும் வீட்டில், இப்போதைக்கு ஒரு 3 இயர்ஸ் நினைக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. முதல்ல என்னோட ட்ரீம் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். மேரேஜ் இப்போதைக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன? ஓன் ஹவுஸா? இது எங்கள் சொந்த வீடு தாங்க. ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். நான் ஒரு 6th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் இங்கே வீடு கட்டிட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு இது எங்கள் இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே எங்கள் வீடு தான் இது. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு? ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ, கம்பெனி என்னன்னு தெரியல, ஓப்போ ஃபோன் தான். இது எங்கள் அம்மாக்காக வாங்கினாங்க, ஆனால் நான் எடுத்துட்டேன். வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும், கிளாரிட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். ஃபோனு என்ன மாடல் பார்த்துட்டு நான் யாராச்சும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஒரு கொஷின்ஸ்க்கு. 24 சமையல் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? சமையல் பார்த்தீங்கன்னா நான் என்னோட அம்மா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவங்க ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம், இப்போல்லாம் என்கிட்டே தாங்க கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கெலாம். எப்படி அந்த ஷேப்பே நான் மாற வச்சிருங்கன்னா, அந்த சோமோஸ், கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது அந்த ஷேப்பே மாறிடும் நான் செஞ்சேன். அதனால் என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு கோவத்தில் தாங்க சமையலை கற்றுக்கிட்டது. ஆனால் இப்போ பாருங்க, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாதி அம்மா கிட்ட தாங்க கற்றுக்கினேன். அப்புறம் பாதி நான் நிறைய யூடியூப்பில் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் எனக்கே புதுசாக ரெசிபி செய்யவும் ஆசையாக இருக்கும். ஒவ்வொன்றும் செஞ்சு பார்ப்பேன், சொதப்பிடும். எனக்கும் சொதப்பாமலாம் இருக்காதுங்க, நிறைய ரெசிபி சொதப்பி இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன? 25 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் என்ன? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? இது எப்படி கேட்டிருக்காங்க? நான் வேறு மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்கேன், இருங்க ஒரே நிமிஷம். இப்போ சொல்கிறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு. எப்படி என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னா, ஃபோன் பார்க்கறது ஃபுல்லாக கம்மியாயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டுலாம் அதிகமாக நான் ஃபோன் அடிக்டாக இருந்தேன், ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. என்னோடய வேலைக்கு மட்டும்தான் நான் என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணுவேனே. இப்போ வேலைக்குனா யூடியூப்காக தாங்க. வீடியோ என்னென்ன வீடியோ எனக்கு வேணுமோ அதெல்லாம் எடுத்துருவேன். அப்புறம் அதை எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வச்சுருவேங்க. இதுக்கு மட்டும்தான் நான் ஃபோனை யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எப்போயாச்சும் கால் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட பேசுவேன். இல்லை எனக்கு எதனா வேணும்னா நான் போய் ஃபோன் பண்ணி கேட்பேன். மோஸ்ட்லி அம்மா ஃபோனில் தாங்க நான் பார்க்குறது. சமையல் தாங்க அதிகமாக, குக்கிங் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குவேன். எங்கள் வீட்டில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதாங்க, ஃபோன் பார்க்கறது கம்மியாச்சு, இதுதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இப்போ நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க.
ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு இந்த ரீல்ஸ் எடுக்கிறது தான் நான் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் எனக்கு அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பிடிக்கலங்க. என்னவோ ரெடி ஆகிறது, போய் ரீல்ஸ் பண்ணுறது, அதனால என் வேலை தாங்க கெட்டுச்சு, என்னோட ஸ்டடீஸ் தாங்க கெட்டுச்சு. அதனால் நம்மளுக்கு உபயோகமாக நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தாங்க ஸ்டார்ட் பண்ணுது கண்மணி வீடு. இப்போ இந்த லெவலுக்கு வந்து நின்று இருக்கு. இதுக்கப்புறமும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்கறது கம்மியாச்சு. என்னோட வேலைக்கு யூஸ் பண்ண என்னோட ஃபோனை இதுதாங்க என்னோட லைஃப்பில் நடந்த சேஞ்ச். அப்புறம் நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேங்க. ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தேன். அதை என்னோட அம்மா கூட நான் பேசாமே இருந்தேங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைங்க. ஃபோன் பார்க்கறது, ஷார்ட்ஸ் தள்ளுறது, இல்லை யாராச்சும் மற்றவங்க வீடியோங்களை பார்க்கறது, இதையே தாங்க இருந்தேன். ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போல்லாம் இல்லைங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போல்லாம் ஃபுல் அம்மா கூட தாங்க. 27th கொஸ்டின் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு யார் சப்போர்ட், அம்மாவா அப்பாவா? 2 பேருமேங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு யூடியூபே சொல்கிறேங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான்லாம் ஸ்டார்ட் பண்ணலைங்க. என்னோட அம்மா சொன்னாங்க ஃபஸ்ட்டு, நிறைய பேர் யூடியூப்பில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு, வீடியோஸ்லாம் போடுறாங்க சூப்பராக, நீயும் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது காலேஜ் ஸ்டார்டிங்கில் இல்லை, செகண்ட் இயர் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அதான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது சொன்னாங்க, வீடியோஸ்லாம் இந்த மாதிரி போடு, நல்லா இருப்பாரு, நீயும் நல்லா குக் பண்ணுற, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுற, இப்போ நீ பண்ணுறதை எடுத்து போட்டேன்னா யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ வீடியோஸ் எடுத்து போடு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலைங்க. நான் சொல்லிடுறேன், உண்மையே சொல்லலை, எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலைங்க. நான்லாம் எடுக்கணுமா, நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட வியூவர்ஸ் வர வர, அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் வர வர எனக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சுங்க. தினமுமே வீடியோ எடுப்பேங்க. நான் இந்த விஷயத்தில் மட்டும் விடவே மாட்டேங்க. ஒரு 3 months 4 months தினமுமே எடுத்தங்க வீடியோ. அது வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, எனக்கு வீடியோ எடுத்து போகிறதுக்கு. இன்றைக்கி என்ன கமெண்ட் வந்திருக்கு, நாளைக்கு என்ன கமெண்ட் வரும்னு யோசிக்கும் போது எனக்கு சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். ஸோ அம்மா அப்பா 2 பேருமே தாங்க சப்போர்ட். மற்றவங்கலாம் அது மற்றவங்கன்னு யார் சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எதுக்கு உங்கள் பொண்ணு தேவையில்லாத வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்குது, இதனால் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அதெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இதில் வந்து சம்பாதிக்கலையா, நல்லா இல்லையா, நல்லா தாங்க இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள், நம்ம பண்ணனா கூட பரவாயில்லைங்க. ஒரு விஷயத்த மற்றவங்க பண்ண வேணாம்னு சொல்லாதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் என்னோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நீ வீடியோ எடுக்காதுன்னு ஒரு நாளில் சொன்னது இல்லைங்க. நீ வீடியோ எடு, இந்த மாதிரி எடு. எங்கள் அப்பா தாங்க ஸ்டாண்டெல்லாம் வாங்கி கொடுத்ததே எங்கள் அப்பா தாங்க. இந்த செவத்தில் ஃபிட் பண்ணுற ஸ்டாண்டெல்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அப்பா. அப்புறம் இப்போ வந்து 2000 கொடுத்து 2500 கொடுத்து ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 800 கொடுத்து ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தாங்க, 850 என்னமோ சொன்னாங்க. இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. நான் அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ண இல்லைங்க. எனக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. ஏதாச்சும் ஒரு வேலை நான் செஞ்சுட்டே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதில் இப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதில் காசு வரணும் போது நம்ம அதை எப்படிங்க டக்குன்னு விட்டுற முடியும். ஸோ மற்றவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதை விட்டுருங்க. அவங்க ஃபேமிலி அதை அந்த பொண்ணு பார்த்துக்குவாங்க, நம்ம அவங்கள தடுக்கலாம் கூடாது. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே தான் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு 28th கொஸ்டின் வந்து, யாராச்சும் உங்களை பற்றி தப்பாக பேசினா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? தப்பாக பேசுகிறவங்க பேசிகிட்டே தாங்க இருக்க போகிறாங்க. நீங்கள் பேச வேணாம்னு சொன்னாலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு வந்து கமெண்ட்ஸே நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் நான் தான் சொல்கிறேன், ஒரு மாதிரி தப்பாலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் போய் நான் ஒரு கமெண்ட்டெல்லாம் எனக்கு கோபம் வந்துடும். நான் போய் சொல்லுவேன், இப்படிலாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் ரொம்ப நாட்களாக நான் அப்படி தான் பேசுவேன், உனக்கு என்ன, அந்த மாதிரிலாம் தூய தமிழில் பேசுவேன். நான் எப்படிங்க அப்படிலாம் பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சாலும் பேச போகிறேன் தூய தமிழ்.
சில பேர்லாம் எப்படி தூய் தமிழில் பண்ணுவாங்க, நான் அதுக்கு தங்கிலீஷில் பண்ணோம்னா, ஸோ நீ உனக்கு தமிழ்லாம் தெரியாதா, தமிழில் பேச மாட்டியா, இது என்ன இங்கிலீஷில் பேசுறியா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க. கோவம் தாங்க வரும். அதுதாங்க எங்கள் வீட்டில் சொல்கிறது மோஸ்ட்லி என்ன தெரியுமா, தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை பார்த்தியா, உனக்கு பிடிக்கலையா, தள்ளி விட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. நானும் அதை தாங்க சொல்கிறேன். உங்களை 1000 பேர் 1000 சொல்லலாம், உங்களுக்கு உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்லாம் இல்லை. இப்போ என்னை பிடிச்சி 90% பார்க்குறாங்கன்னா 10% பிடிக்காதுன்னு தாங்க இருக்கான். அதாங்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கே எல்லாரையும் பிடிச்சிருமே, யாராச்சும் ஒருத்தர் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காது, அதை டேரெக்டாக நம்ம சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சில பேர் பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்கல்ல, தப்பாக பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். அதை பார்த்துட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் நிறுத்திடக்கூடாதா இருக்குங்க. நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும், அவ்வளோதாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யார்? கண்டிப்பாக இதுக்கு வேறு யாருமே இந்த 2 பேர் தாங்க, என்னோட அம்மா என்னோட அப்பா. இவங்க 2 பேர் தான் என் இன்ஸ்பிரேஷனே. ஒவ்வொன்றுமே நாங்கள் அவங்கள பார்த்தாங்க, கஷ்டமும் சரி நல்லதும் சரி கெட்டதும் சரி நாங்கள் அவங்கள பார்த்தாங்க கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு ஒவ்வொன்றும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து தான் அவங்க தாங்க. இப்போ ஏதோ ஒரு சில விஷயம் தப்பு பண்ணுறோம்னா அதை உட்கார வச்சு பொறுமையாக சொல்லுவாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னுலாம் தெரியல, ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். ஸோ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் தாங்க. உண்மையாகவே அவங்கெல்லாம் இப்போது இன்ஸ்பிரேஷன் நம்ம மற்றவங்கள சொல்கிறத விட நம்ம அம்மா அப்பாவை சொல்லுங்கள், அதுதாங்க கரெக்டு. இன்ஸ்பிரேஷனாக அம்மா அப்பா தாங்க, வேறு யாரையும் நம்ம ஆக்ட்ரஸோ சரி, இப்போ யூடியூப்பில் வீடியோ போகிறவங்களோ சரி, இல்லை வெளியில் நம்ம பார்க்குறவங்களோ சரி, நம்ம டீச்சர்ஸோ சாரோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லைங்க, நம்ம அம்மா அப்பா. உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் தாங்க. அப்புறம் லாஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்தாச்சு. உங்களோட ட்ரீம் என்ன? இப்போதைக்கு என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணுங்க, நல்லா படிக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய யூடியூபராக ஆகணுங்க. இது எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க, ஒரு பெரிய யூடியூபராக ஆகணுங்க. இதுதாங்க இப்போதைக்கு. அப்புறம் என்னோட அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், என் தங்கச்சியை லைஃப்பில் செட்டில் பண்ணணும், அப்புறம் நான் செட்டில் ஆகணும். இப்போதைக்கு இருக்கிற ட்ரீமெல்லாம் இதுதாங்க. கார் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும்னா அதுவும் ட்ரீம் தான். ஆனால் இப்போது ஒரு பெரிய பொண்ணாக எடுத்துகிட்டு முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாமே. நெக்ஸ்ட்டு கார் வாங்குறது ஸ்கூட்டி வாங்குறதுலாம் நம்ம கையில் காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம். இப்போ அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறது, தங்கச்சி செட்டில் பண்ணுறது, இது தாங்க என்னோட கான்சன்ட்ரேஷன் மொத்தம் இது தாங்க இருக்குது. லாஸ்ட் கொஷனும் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோவை நம்ம ஒரு பார்ட் 1 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லா வீடியோவும் போய் பார்த்து எழுதி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எந்தெந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட இந்த கொஷின்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் புதுசாக கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம், பார்ட் 2வா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்கள், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க என்னுடைய கோல், சக்ஸஸ். உங்களோட சப்போர்ட் தான் என்னுடைய சக்ஸஸ். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத நிறுத்தவே கூடாது, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய். நெக்ஸ்ட் சூப்பரான vlogல மீட் பண்ண போகிறோம். பாய்.